இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வச்சு ஃபிஷ் கெச்சாப் செய்ய போகிறோம். ஸோ மீனை வந்து மஞ்சத்தூள் போட்டு முதல்ல பொரித்து வச்சுருங்க. ஸோ எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 மீனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு லைட்டு உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். பரட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. ஸோ 2 சிராயி, கருவேப்பில்லை, ஒரு ஸ்ப்ரிங்கு, பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டு ஒரு 2 பூண்டு நல்லா நறுக்கி வச்சுங்க. வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்து நான் நறுக்கி வச்சுங்க. பச்சை மிளகா இருந்தால் ஒரு பச்சை மிளகா, எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 தலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சீனி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இது வந்து சோயா சாஸ், லைட் சோயா சாஸ், கெச்சாப் லைட் சோயா சாஸ், சாயர். ஸோ இதை எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோ. உங்களுக்கு சால்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கெச்சாப் மனிஸ், இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல எண்ணெய் விட்டுருவோம். பட்டை நட்சத்திர பூ இருந்துச்சுன்னா ஒன்று போடுங்க. அப்படி போட விருப்பம் இல்லாதவங்க போட வேண்டாம், ஆப்ஷன் தான். ஸோ அது லைட்டாக பொரியுது பாருங்கள். அந்த பொரிஞ்ச வர ஸ்டேஜில் சிராய் போட்டுருவோம். சிராய் போட்டு கொஞ்சம் நல்லா இதாங்கன்னா கருவேப்பிலை, ஸோ கருவேப்பிலை நல்லா இதாங்கன்னா இஞ்சி, இஞ்சி போட்டானே ஒரு நல்ல நறுமணம் வரும். அது நல்ல லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னா பூண்டு, பூண்டு இதாகிட்டு இருக்கும்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுவோம். ஸோ தண்ணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி வேணாட்டி தேவையில்லை. ஸோ தண்ணி வந்து நான் ஒரு கப்பளவுக்கு ஊற்றுறேன் இந்த அளவுக்கு. ஸோ மீன் நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வந்து ஸ்வீட் சோயா சாஸ் இங்கே ஊற்றி வச்சு ஒயிட் சோயா சாஸ், கெச்சாப் சாயர் ஊற்றி வச்சு இதோட தக்காளி போட்டுருவோம். நல்லா முறைன்னு கொதிச்சு வரட்டும். கருப்பு சீனி இருந்தால் தேவையான அளவு போட்டுக்கங்க. நல்லா கொதிக்கிட்டு முறைன்னு ஒரு 3 to 5 minutes குக் ஆனால் போதும். இந்த டைமில் பாதி ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிடுவோம்.
ஸோ ட்ரை ஆனோன்னு எடுத்து இந்த மாதிரி மீனில் ஊற்றிடும். கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா ஓகே ஆயிடும்.